கர்நாடக காட்டில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை. போலி என்கவுண்டரா அல்லது தற்பாதுகாப்பு நிகழ்வா? அதிகாலை நேரம், ஒரு காடு, மூடுபனிக்குள் சில துப்பாக்கி சத்தங்கள். சில நிமிடங்களில் 3 உயிர்கள், 3 தமிழர்கள், ஒரு குடும்பத்திற்கு 3 உடல்கள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு விசாரணை, ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கேள்வி. ஆனால் அந்த காட்டுக்குள் நடந்தது என்ன? வனத்துறையினர் சொல்லுவது ஒன்று, மக்கள் கூறுவது மற்றொன்று, அரசியல்வாதிகள் கூறுவது வேறொன்று, ஊடகங்கள் சொல்வது மற்றொன்று. நடந்த உண்மை என்ன? இது உண்மையான தற்காப்பு துப்பாக்கி சூடா அல்லது சட்டத்தின் பெயரில் நடத்தப்பட்ட போலி என்கவுண்டரா? இன்று யாரையும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப் போவதில்லை. ஆனால் கேட்க வேண்டிய கேள்விகளை மட்டும் கேட்கப் போகின்றோம். ஆகஸ்ட் 15 அதிகாலை கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதிக்கு உட்பட்ட காட்டு பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது 4 பேர் கொண்ட குழுவை அவர்கள் சந்தித்ததாக கூறப்படுகின்றது. அவர்களில் ஒருவர் தப்பி சென்றதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கின்றன. 3 பேர், அந்தோணிசாமி, ஜான்ரோஸ் பீட்டர், குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தனர். மற்றொருவர் காயமடைந்தார். இதுவரை இது சம்பவத்தின் அடிப்படை தகவல். ஆனால் உண்மை கதை இங்குதான் துவங்குகின்றது. கர்நாடக வனத்துறையினர் சொல்லுவதன் அடிப்படையில் அவர்கள் சந்தித்தவர்கள் சந்தேகிக்கப்படும் வேட்டைக்காரர்கள். அவரிடம் உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் இருந்ததாகவும் மானிறைச்சி கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பு கூறப்படுகின்றது. வனத்துறையினர் அவர்களை எதிர்கொண்ட போது அந்த குழுவினர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதற்கு பதிலடியாக வனத்துறையினர் சுட்டதாகவும் அந்த துப்பாக்கி சூட்டில் 3 உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ஒரு வனத்துறை ஊழியர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உண்மையானால் இது ஒரு என்கவுண்டர் அல்ல, தற்காப்புக்கான பதிலடி. ஒரு அரசு ஊழியர் மீது ஆயுத தாக்குதல் நடந்தால் உயிரை காப்பாற்றுவதற்காக ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கலாம். இது கர்நாடக வனத்துறையினர் சார்பாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை. மற்றொன்று, குடும்பத்தின் சார்பாக மற்றொரு கதை சொல்லப்படுகின்றது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த குற்றச்சாட்டை முற்றிலும் மறைக்கின்றனர். அவர்கள் கூறுவது இவர்கள் வேட்டைக்காரர்கள் அல்ல, காட்டுக்குள் சென்றதற்கான காரணம் வேறு. காணாமல் போன மாடுகளை தேடுவதற்காகவே அவர்கள் காட்டுக்குள் சென்றதாக உறவினர்கள் கூறுகின்றார்கள். அதாவது வனத்துறையினர் கூறுவது அந்த 4 துப்பாக்கி ஏந்தி வந்த வேட்டைக்காரர்கள். ஆனால் குடும்பத்தினர் கூறுவது இல்லை, அவர்கள் ஆடு மாடு மேய்க்க வந்த மேய்ச்சல்காரர்கள். இந்த 2 விவாதத்தின் அடிப்படையில் 3 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கேதான் என்கவுண்டர் என்ற வார்த்தை வருகின்றது. ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டால் அது தானாகவே என்கவுண்டர் ஆகிவிட முடியாது. ஒரு என்கவுண்டரில் மிக முக்கியமான கேள்வி, யார் முதலில் சுட்டார்கள்? அடுத்த கேள்வி, ஏன் சுட வேண்டிய நிலை ஏற்பட்டது? 3வது கேள்வி, வேறு எந்த வழியும் கிடைக்கவில்லையா? 4வது கேள்வி, எவ்வளவு துப்பாக்கி சூடு நடந்தது? 5வது கேள்வி, எந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன? 6வது, உயிரிழந்தவர்களின் உடலில் குண்டுகள் எங்கிருந்து பாய்ந்துள்ளன? 7வது, அந்த ஆயுதங்களில் பிங்கர் பிரிண்ட்ஸ் அல்லது ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கின்றதா? அடுத்ததாக, வனத்துறை ஊழியர்களை நோக்கி உண்மையில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான பாலிஸ்டிக் எவிடன்ஸ் இருக்கின்றதா? இந்த கேள்விகளுக்கான விடையே இது ஒரு தற்பாதுகாப்பா அல்லது வேறு ஏதாவது விஷயமா என்பதை எடுத்து சொல்லும். இதையும் தாண்டி நாம் கேட்கப்பட வேண்டிய சில கேள்விகளும் உள்ளன. வனத்துறையினர் துப்பாக்கிகள் கைப்பற்றதாக கூறுகின்றனர், சரி. ஆனால் அடுத்த கேள்விகள், அந்த துப்பாக்கிகள் யாருடையவை? அவை சட்ட விரோதமானவையா? அதில் சமீபத்தில் சுடப்பட்டதற்கான ஃபாரன்சிக் எவிடன்ஸ் உள்ளதா? அந்த துப்பாக்கிகளில் உயிரிழந்தவர்களின் பிங்கர் பிரிண்ட்ஸ் உள்ளதா? அவற்றிலிருந்து சுடப்பட்ட குண்டுகள் சம்பவ இடத்தில் கிடைத்தனவா? அவை உயிரிழந்தவர்களின் உடலை தாக்கிய குண்டுகளுடன் பொருந்துகின்றதா? இதை அறிவியல் சொல்ல வேண்டும், அரசியல் அல்ல, ஊடகங்கள் அல்ல, குடும்பத்தினர் அல்ல, வனத்துறையினர் அல்ல. மாறாக ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் இதை தெளிவாக சொல்ல வேண்டும். இதையெல்லாம் ஒரு பின்னணியிலே வைத்துக் கொண்டு இப்பொழுதுதான் விசாரணையினுடைய முதல் புள்ளியானது துவங்குகின்றது. யார் முதலில் சுட்டார்கள்? வனத்துறையினர் முதலில் சுட்டார்களா
அவர்கள் முதலில் சுடவில்லை என்றால் அதற்கான ஆதாரம் என்ன? அவர்கள் முதலில் சுட்டிருந்தால் அதற்கான ஆதாரம் என்ன? அந்த பகுதியில் எத்தனை கார்ட்ரேஜ் ஷெல்ஸ் கிடைத்தன? எத்தனை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன? எந்த திசையில் இருந்து துப்பாக்கி சூடு நடந்தது? மரங்களில் புல்லட் மார்க்ஸ் உள்ளனவா? காட்டின் தரையில் புல்லட் இம்பாக்ட் மார்க்ஸ் உள்ளனவா? வனத்துறை ஊழியரின் காயம் எப்படி ஏற்பட்டது? இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் அவர்கள் எங்களை பார்த்து சுட்டார்கள் என்று சொல்வது அர்த்தமற்றது. அடுத்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி உடல்கள். இறந்து போன உடல்கள் பேசுமா? ஆம், பேசும். இந்த வழக்கில் மிகவும் முக்கியமான சாட்சிகளில் ஒன்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். மருத்துவர்கள் சொல்ல வேண்டிய கேள்விகள்: குண்டுகள் எத்தனை? நுழைந்த இடம் எது? வெளியேறிய இடம் எது? சுடப்பட்ட தூரம் எவ்வளவு? மேலிருந்து கீழா, கீழிருந்து மேலா? முன்புறமா அல்லது பின்புறமா? அருகிலிருந்து சுடப்பட்டதா, தொலைவில் இருந்து சுடப்பட்டதா? இவையெல்லாம் தற்காப்பு பற்றிய விசாரணையில் முக்கியமானவை. அதனால் இந்த வழக்கில் போஸ்ட்மார்ட்டம் மற்றும் பாலிஸ்டிக் ரிப்போர்ட்டுகளை வெளிப்படையாக விசாரிக்க வேண்டியது அவசியம். இப்பொழுதுதான் ஒரு சாமானியனாக பல கேள்விகள் நம்மில் எழுகின்றன. ஒருவர் வேட்டையாடி இருந்தாலும் அவரை நீதிமன்ற விசாரணையின்றி கொல்ல முடியுமா? இல்லை. அவர் சட்ட விரோதமாக ஆயுதம் வைத்திருந்தாலும் அவரை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அவர் உண்மையில் வனவிலங்கு வேட்டைக்காரராக இருந்தாலும் அவருக்கு சட்டத்தின் கீழ் விசாரணை கிடைக்க வேண்டும். குற்றம் செய்ததாக சந்தேகம் இருப்பது மரண தண்டனைக்கு உரிமம் அல்ல. ஆனால் ஒருவர் உண்மையில் துப்பாக்கியால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் தாக்குதல் நடத்தினால் அந்த நேரத்தில் தற்காப்புக்காக அதிகாரிகள் துப்பாக்கி பயன்படுத்தி இருக்கின்றார்களா என்பது தனியாக விசாரிக்கப்பட வேண்டும். அதனால் அவர்கள் வேட்டையாடுபவர்கள் என்பதால் அவர்களை சுட்டு போட்டார்கள் என்று சொல்லவும் முடியாது, சுடுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்றும் சொல்ல முடியாது. அதே நேரத்திலே தமிழர்களாக இருக்கின்றார்கள் என்றும் சுட முடியாது. 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இயல்பாகவே தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்வினை ஏற்படும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நடுநிலையான விசாரணை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக கொலை வழக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். அதோடு விட்டுவிடாமல் மேகதாது விவகாரத்தை போல முதலமைச்சர் அவர்கள் அமைதியாக இருந்துவிடக் கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சிபிஐ விசாரணை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. இவை அனைத்தும் அரசியல் கட்சிகளின் அழுத்தத்தை வேகப்படுத்தி இருக்கின்றன. அதே அழுத்தம் விசாரணையில் வேகப்படுத்துமா என்பது ஒரு பெரிய கேள்விதான். இந்த சம்பவத்திற்கு பிறகு போராட்டங்கள் வெடித்துள்ளன. ஹானூர் காவல் நிலையத்தில் மக்கள் திரண்டுள்ளனர். மைசூரு மற்றும் சாம்ராஜ் நகர் பகுதிகளிலும் போராட்டங்கள் நடந்தன. இந்த நிலையில் ஒரு பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கொலை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எஃப்ஐஆரில் வனத்துறை அதிகாரிகள் பெயரிடப்படவில்லை என்றாலும் மர்டர் ப்ரொவிஷன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மஜிஸ்ட்ரியல் என்கொயரிக்கு உத்தரவிட்டுள்ளார். இதுவே ஒரு முக்கியமான முன்னேற்றம். ஏனென்றால் இதுவரை வனத்துறையினர் கொடுத்ததே ஒரு உண்மைத்தனம் என்ற நிலை மாறி விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் தாண்டி மக்கள் எழுப்பும் கேள்வி மிகவும் உணர்வு பூர்வமானது, உண்மையானது. 3 பேரையும் உயிருடன் பிடிக்க முடியாதா? இதுதான் இந்த வழக்கின் உணர்ச்சி பூர்வமான மையம். அவர்கள் உண்மையில் ஆயுதம் ஏந்தி இருந்தார்களா? ஆமாம் என்றால் அவர்கள் துப்பாக்கியால் சுட்டார்களா? சுட்டிருந்தால் எத்தனை முறை? வனத்துறையினரின் உயிருக்கு உடனடி ஆபத்து ஏற்பட்டதா? அந்த ஆபத்தை தவிர்க்க வேறு வழி இருந்ததா? இந்த கேள்விகளுக்கு பதில் வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இப்பொழுதுதான் மிகவும் ஆபத்தான, அதே நேரத்திலே உணர்வு பூர்வமான ஒரு அரசியல் ஒன்று நிகழ இருக்கின்றது. அது என்னவென்றால், இரு மாநிலங்களுக்கும் ஏற்கனவே காவிரி பிரச்சனை, எல்லை பிரச்சனைகள், மொழி உணர்வு, வரலாற்று அரசியல் பதற்றங்கள் என்று பல உணர்ச்சி புள்ளிகள் உள்ளன. இப்போது 3 தமிழர்கள் கர்நாடக வனப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த சம்பவத்தை தமிழர் கன்னடர் என்ற கோணத்தில் எடுத்து செல்வது மிகவும் ஆபத்தானது. நீதி தேடுவது வேறு, இன உணர்வை தூண்டுவது வேறு. ஊடகங்களுக்கு மிகப்பெரிய சோதனை. இங்கே 2 ஹெட்லைன்ஸ் உருவாகின்றது. ஒரு ஹெட்லைன், வேட்டைக்காரர்கள் மீது வனத்துறையினர் தற்பாதுகாப்பு துப்பாக்கி சூடு, 3 பேர் பலி. மற்றொரு ஹெட்லைன், 3 தமிழர்களை கர்நாடக வனத்துறை சுட்டு கொலை, போலி என்கவுண்டர்.
இரண்டுமே மக்களை வெவ்வேறு பாதைகளுக்கு திசை திருப்பும். இந்த வழக்கில் வெளிப்படையாக வெளியிட வேண்டிய 10 விஷயங்கள்: 1. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை. 2. பாலிஸ்டிக் எக்ஸாமினேஷன். 3. கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களின் ஃபாரன்சிக் ரிப்போர்ட். 4. சம்பவ இடத்தில் கிடைத்த கேட்ரேஜ் மற்றும் புல்லட் எவிடன்சஸ். 5. வனத்துறை ஊழியர்களின் ஆயுத பயன்பாட்டு பதிவுகள். 6. சம்பவ நேரத்தில் இருந்த அனைத்து அதிகாரிகளின் வாக்குமூலம். 7. காயமடைந்த நபரின் வாக்குமூலம். 8. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உடன் சென்றவர்களின் வாக்குமூலம். 9. சம்பவ இடத்தின் முழுமையான ஃபாரன்சிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். 10. மஜிஸ்டீரியல் என்கொயரியின் இறுதி அறிக்கை. இந்த 10 விஷயங்களுக்கும் நேர்மையான விடையும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் நடந்தால் மட்டுமே இது தற்பாதுகாப்பா அல்லது போலி துப்பாக்கி சூடா என்று சொல்ல முடியும். ஒரு காட்டில் ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும் பொழுது அந்த குண்டு உடலை மட்டும் துளைப்பது அல்ல, மாறாக ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தையும் தான். ஒரு காட்டுக்குள் நடந்த துப்பாக்கி சூட்டின் சத்தம் இன்று தமிழ்நாட்டின் அரசியல் வரை வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆனால் அந்த சத்தத்திற்குள் இருந்து நாம் கேட்க வேண்டிய ஒரே குரல், உண்மை என்ன? தற்காப்பா, என்கவுண்டரா, அல்லது சட்டத்தின் பெயரில் நடந்த ஒரு அநீதியா? இந்த பதிலை அரசாங்கம் சொல்ல வேண்டும், நீதித்துறை சொல்ல வேண்டும், ஊடகங்கள் அல்ல. கேள்வி கேட்போம், தீர்ப்பை முதலிலேயே சொல்லாமல். நீதியை தேடுவோம், உண்மை இதுதான் என்று முதலிலேயே சொல்லாமல். ஏனென்றால் இறந்து போன இந்த 3 நபர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய உண்மையான அஞ்சலி இந்த உண்மைத்தனத்தை உண்மைத்தனமாகவே கண்டுபிடிப்பது.